மீண்டும் ரியல் எஸ்டேட் டாக் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். பிப்ரவரி மாதத்தில் ட்ரெப் வெளியிட்ட அறிவித்தலின்படி வீடுகளினுடைய விற்பனை என்பது மிகவும் குறைந்திருக்கின்றது. குறிப்பாக 3100க்கும் குறைவான வீடுகளே அந்த மாதத்தில் விற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது பிப்ரவரி மாதத்தில் விற்கப்பட்ட வீடுகளினுடைய விலையும் குறைந்திருப்பதோடு அளவும் குறைந்திருக்கின்றது. கூடுதலான வீடுகள் லிஸ்டிங்குக்கு வராமல் இருப்பதும் ஒரு காரணமாக இதற்காக சொல்லப்படுகிறது. இது குறித்த விடயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். ட்ரெப் கூறுகின்ற பல விடயங்களை ஒரு ஆதாரமாக வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்ட்டை பொறுத்தவரை அது அவருடைய கஸ்டமர்ஸுக்கு இன்ஃபர்மேஷனை வழங்கினாலும் எங்களுக்கு அதாவது ஏஜென்ட்ஸுக்கும் அது இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதை வைத்துக் கொண்டு ப்ரிடிக்ட் பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. சில வேளைகள் இந்த ரியல் எஸ்டேட் போர்ட்டுகளை நம்புகின்ற பொழுது அவர்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி எங்களுக்கு தருகிறார்கள். அதை பப்ளிக்கும் கொடுக்கிறார்கள். அதை எப்படி வாசிக்கிறது என்றுதான் மிக முக்கியமானது. அதை எப்படி வாசித்து அதனை விளங்கிக் கொள்வது என்பது மிக முக்கியமானது. இந்த வருடம் நீங்கள் குறிப்பிட்டது போல பிப்ரவரி மாதம் மிக குறைந்த நீங்கள் 3100 கிட்ட சேல்ஸ் தான் நடந்திருக்கிறது. எனவே இது ஒரு வகையில் பார்த்தால் டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்ட் மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் போர்ட்டுக்கு மிக குறைய அளவிலான செயலாகவே பார்க்க வேண்டும். என்னது காரணம் என்று சொன்னால் இதுல ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல மக்கள் தயங்குகிறார்கள் லிஸ்டிங்கில் போடுவதற்கு. அவர்கள் நினைத்த பிரைஸை அவர்களால் பெற முடியாமல் இருக்கலாம். இரண்டாவது, நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டது போல அது மட்டுமின்றி சில வேளைகளில் பயஸும் கூட தயக்கம் காட்டுவார்கள். என்று சொன்னால் அந்த மார்க்கெட் சில வேளைகள் இன்னும் குறையலாம், அல்லது வாங்குற வீட்டுக்கு தன்னால் மோர்கேஜ் அஃபோர்ட் பண்ண முடியாது, வேலைகள் குறைந்து போகலாம் போன்ற பல்வேறு காரணிகளினால் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மிகவும் சுலோவாகவே இந்த வருடமும் கழிய போல் தோன்றுகிறது. நிச்சயமாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம், சந்தையில் பல வாடிக்கையாளர்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அந்த வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த வீட்டை க்ளோஸ் பண்ணுவது என்பது சிக்கலாக இருக்கின்றது. ஆகவே இது கூட வருடத்தினுடைய இந்த வீட்டு சந்தையின் எத்தனை வீடுகள் க்ளோஸ் பண்ணப்பட்டது என்பதை கணக்கெடுக்கின்ற பொழுது ஒரு பாரிய தாக்கத்தை கண்கூடாக காணக்கூடிய ஒரு விடையாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. காரணம், முன்னர் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் முதலிட்டவர்கள் எப்படியாவது இந்த வீட்டை தாங்கள் க்ளோஸ் பண்ணி விடுவோம் என்ற நிலையில் தான் அந்த வீடுகளில் முதலிட்டார்கள். ஆனால் இப்பொழுது சந்தை பெறுமதி குறைந்திருப்பது மற்றும் மோர்கேஜ் எடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் நிலை, இதை தவிர ஒவ்வொருவரும் வேலை இழக்கக்கூடிய அபாய நிலையை ஒரு அச்சமாக கொள்கிறார்கள். ஆகவே கூடுதலாக இந்த பிரைவேட் லெண்டிங்கை எடுத்து க்ளோஸ் பண்ணுவதில் பலர் சிக்கலில் இருக்கிறார்கள். காரணம், அவ்வாறு எடுத்துவிட்டு தங்களால் சமாளிக்க முடியுமா என்ற கேள்விகள் கூட இப்பொழுது அவர்கள் வீட்டை வாங்கிய பின்னர் சிந்திப்பவர்களாக மாறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக இது ஒரு முக்கிய பிரச்சனையாக தற்பொழுது மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த புள்ளி விவரங்கள் கூட அதனை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த ட்ரெப் வெளியிடுகின்ற தகவல்கள் ஒட்டுமொத்த நகரத்தையும் பிரதிபலிப்பதாக இருக்கின்ற பொழுது சில இடங்களில் இவ்வாறான முதலீடுகளை செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். காரணம், அவர்கள் தகுந்த இடத்தை தெரிவு செய்து அதற்கேற்ப இந்த வீடுகளை வாங்குகின்ற பொழுது அவர்கள் பயனடையக்கூடியவர்களாக இந்த சந்தையில் இருக்கிறார்கள். காரணம், பிப்ரவரி மாதத்தில் தான் இன்னும் ஒரு டொரண்டோவில் மிகவும் குறைந்த அளவுக்கு ஒரு வீடு விற்பனையாகி இருக்கின்றது. அவர்கள் 2022ஆம் ஆண்டில் அந்த வீட்டை வாங்கிய விலையிலும் பார்க்க $5 லட்சம் குறைவான விலைக்கு அந்த வீட்டை வித்திருக்கின்றார்கள். இது இப்பொழுது செய்திகளில் கூட பிரபலமாக பேசப்படுகிறது. ஒரு செமி டிட்டாச் வீடு, 2000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட வீடு 5 லட்சம் குறைவான விலையில் அவர்கள் 2022ஆம் ஆண்டில் வாங்கிய விலையில் இருந்து குறைந்த விலைக்கு விற்பனையாகி இருக்கின்றது. இவ்வாறான செய்திகள் வெளிவருகின்ற பொழுது அது வாங்கியவருக்கு பலனளித்த விடயத்தை பேசாமல் எதிர்மறையான கருத்துக்கள் கூடுதலாக பரப்பப்படுவதன் காரணமாக இவ்வாறான சந்தையில் இவ்வளவு விலை குறைகின்றது என்ற ஒரு விடயத்தை பலரும் பேசுகிறார்கள். ஆனால் வாங்கியவரை பொறுத்தவரையில் அது ஒரு நல்ல விடயமாக இருந்திருக்கும். ஏனென்றால் 22ஆம் ஆண்டில் அந்த வீடு 5 லட்சம் கூடுதலான விலைக்கு வாங்கியிருக்கு. இப்பொழுது ஒரு 4 வருட கால வித்தியாசத்தில், 4 வருடமும் இல்லை 5 வருடம், ஒரு 3.5 வருடங்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அவருக்கு ஒரு பாரிய வித்தியாசத்தில் அந்த வீட்டை வாங்கக்கூடிய ஒரு நிலை கிடைத்திருக்கின்றது. ஆகவே வீட்டை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருந்திருக்கிறது.
அது சிலருக்காகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கிவிட வேண்டும், தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய வகையில் அவர்கள் அந்த வீட்டில் இருக்க போகிறார்கள் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாய்ப்பை அவர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் GTA தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் கூட வீடுகளை விற்பதில் ஒரு சிரம நிலை காணப்படுகிறது. ஆகவே பலரும் டொரண்டோவுக்குள்ளும் அவ்வாறான ஒரு நீண்ட நாட்கள் எடுக்கக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது என்ற காரணத்தினால் வீட்டை விற்காமல் எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதனை பார்க்கின்றார்கள். எதிர்வரும் காலத்தில் தாங்கள் வீட்டை குறைந்த விலைக்கு வித்துவிட்டு பின்னர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர் கொஞ்ச நாள் பொறுப்போம் என்ற ரீதியில் அவர்களுடைய காலம் கழிந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தான் இந்த சந்தையில் இவ்வாறான ஒரு தேக்க நிலை என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இது பல்வேறு துறையினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மாறி இருக்கிறது. ஏனென்றால் ரியல் எஸ்டேட்டை சார்ந்து பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை அத்தனையிலும் இது விளைவுகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருப்பது என்பது கண்கூடாக தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆமாம், அந்த ரியல் எஸ்டேட் போர்டுகள் வெளிகின்ற டேட்டாவில் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்றால் ஒரு அவரேஜ் பிரைஸ் ட்ராப்பை தான் பார்ப்பார்கள். அவர்கள் பார்ப்பார்கள் ஒரு வீடு சில வேளைகளில் $1 விற்கப்பட்டிருக்கும். அவரேஜ் என்பது என்ன, $1 விற்கப்பட்டதும் $10 விற்கப்பட்டதையும் சேர்த்து ஒரு 10 நாள் பிரித்து வார விளைவு. அது ஒரு காலமும் மிகச் சரியாக இருக்க போவதில்லை. என்றால் ரியல் எஸ்டேட்டோட கொண்டோ மார்க்கெட் மிக அதிக அளவு வீழ்ச்சி கண்டதன் விளைவாக அதில் விற்கின்ற பிரைஸ் அந்த டிப்ரிசியேஷனை அவர்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணார்கள். அப்ப பார்க்கும் பொழுது டிட்டாச் ஹோம்ஸ் பெரிய லெவல் விழுந்ததாக தோன்றும். ஆனால் அப்படி பெரிய லெவல் விழுந்ததாக ஒரு சில சம்பவங்கள் ராம் குறிப்பிட்டது போல இருந்தாலும் கூட ஒரு சில பெரும்பாலானவைகள் ஆவரேஜாகவே இருக்கின்றன. இதன் விளைவாக என்னென்றால் இதுல மிக முக்கியமான காரணி என்றால் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் முக்கியமாக அதாவது முக்கிய தாக்கம் செலுத்தின விடயம் ஒரு இமிகிரேஷனாக பார்க்க வேண்டும். இப்போது இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் வெளியேறி இருக்கிறார்கள். என்றால் அவர்கள் ஒரு வீட்டை வாங்கினால் அதை வாடகைக்கு விடுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டன. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் மிக அளவு ப்ரெஷரை கொடுத்தார்கள் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில், ரெண்டல் மார்க்கெட்டில். ஸோ ஆனால் அவர்கள் பெரும்பாலும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் போல் தோன்றுகிறது. ஈவன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட், டெம்பரரி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதன் விளைவாக இந்த வீடுகளுக்கான தேவை குறைகிறது. எனவே இன்வெஸ்டர்ஸ் தயங்குகிறார்கள் உடனடியாக வாங்குவதற்கு. ஆனால் தனிப்பட்ட மனிதனாக உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடு தேவை என்று சொன்னால் எந்த மார்க்கெட்டிலும் வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு 3 வருடங்கள் வெயிட் பண்ணித்தான் அந்த வீட்டை வாங்குவதனால் இவ்வளவு காசு சேமிப்போம் என்று சில பேர் நினைக்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு உடனடியாக தேவை என்றால் எந்த மார்க்கெட்டிலும் வாங்கி இருப்பது நல்லது. அதுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டியது ஒரு மோர்கேஜ் சரிவரமோ, மற்றது உங்களோட வேலை வாய்ப்புகள் சரியாக இருக்கும் கவனியுங்கள். என்றால் இப்போது இருக்கிற பிரச்சனை அந்த வேலை வாய்ப்பும் மோர்கேஜஸ் தான். மோர்கேஜ் எடுப்பது மிக கடினமாக இருக்கிறது ஒன்று. 2வது வேலை வாய்ப்புகள் கணவருக்கு இல்லாம போகிறது. எனவே இந்த மார்க்கெட்லும் எப்படி பார்க்க வேண்டும், இந்த மார்க்கெட்லும் 3000க்கும் மேற்பட்ட சேல்ஸ் நடந்திருக்கிறது. வித்தவர்களுக்கு நட்டமாக இருந்தால் கூட ராம் குறிப்பிட்டது போல வாங்கியவர்களுக்கு லாபம். அது அப்படித்தான் அந்த மார்க்கெட் வேலை செய்யும். அதாவது பெருமளவு பணம் உள்ளவர்கள் இந்த மார்க்கெட் சில வகையில் வாங்கி வைத்து விட்டு குறிப்பிட்ட காலத்து பிறகு வித்தா அவர்கள் ப்ராஃபிட்டையும் மேக் பண்ண முடியும். எனவே இது ஒரு பிளக்சுவேட்டட் மார்க்கெட். என்ன பிரச்சனை என்றால் புறக்காரணிகளான ட்ரம்ப், டெரப், உக்ரைன் போர், அது மாதிரி இப்பொழுது ஈரானிய இஸ்ரேலிய அமெரிக்க போர், அடுத்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்டது போல கியூபன் போர், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் தோன்றுகின்றன. எனவே இந்த ப்ரொசஸ் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். பார்ப்போம் அடுத்த தலைமுறை, அடுத்த காலாண்டிற்கு என்ன நடக்க போக தெரியவில்லை. இந்த காலாண்டு ஸ்லோவாக இருந்தால் சில வழிகளில் இந்த சமர் வருகிற பொழுதுதான் உண்மையான மார்க்கெட் நிலவரம் எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு தேக்க நிலை என்று வருகின்ற பொழுது அதனுடைய விளைவு என்பது தொடர்ந்து வருகின்ற காலத்தில் சில வேளைகளில் வீட்டு சந்தையை மாற்றக்கூடிய வழிவகைகளையும் ஏற்படுத்தலாம். ஏனென்றால் தொடர்ந்து வீட்டின் விலை அதிகரிக்கின்றது என்ற ஒரு காரணத்திற்கு தான் இவ்வளவு பேரும் தொடர்ந்து இவ்வாறான முதலீடு என்பது ஒரு அவசியமில்லாத நிலையிலும் கூட முதலிட்டார்கள். ஏனென்றால் ஒரு குறுகிய காலத்தில் கூடுதலாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அவ்வாறான ஒரு நெரிசல் தான் இப்போது இவ்வாறான ஒரு இடைவெளியை தோற்றுவித்திருக்கின்றது. அதே போன்ற ஒரு இப்போதைய தேக்க நிலை என்பது அது வீட்டு சந்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தேக்க நிலையாக கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது இந்த பெஞ்ச் மார்க் பிரைஸ் என்பது குறைந்திருப்பது என்பது ஒரு அபாய எச்சரிக்கையை பலருக்கும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதுவரை காலமும் அந்த வீட்டு சந்தையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி வீதம் என்பது பெரிதாக பாதிக்கப்படாத நிலைதான் காணப்பட்டது. ஆனால் ஒரு பெஞ்ச் மார்க், ஒருவர் வாங்கிய விலையில் இருந்து குறைந்த விலைக்கு செல்லுகின்ற பொழுது அது ஒரு அபாய எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்றது எல்லோரையும் தங்களுடைய முதலீட்டை
ஒன்றுக்கு 2 அல்ல 3 தடவை சிந்தித்து மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் முதலீட்டு வாடகைக்கு வீடுகளை விடக்கூடியவர்கள் கூட தற்பொழுது இந்த வாடகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக வாடகை செலுத்தாதவர்கள் தொடர்ந்து டொரண்டோ ரியல் எஸ்டேட் போர்ட் மற்றும் ஏனைய விடயங்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் ரியல் எஸ்டேட்டில் இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் என்று நினைக்கின்றார்கள். அதன் காரணமாகவும் இந்த வீட்டு சந்தைக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது குறைந்து கொண்டு செல்வதை அவதானிக்கலாம். ஆமாம். அடுத்த காலாண்டாவது கொஞ்சம் மாற்றம் நிகழ்ந்து ஒரு ஸ்டேபிளைஸ் பண்ண கொண்டு எதிர்பார்ப்போம். சரி, நடக்குன்னு பார்ப்போம் அடுத்த காலாண்டு.